கர்மா இஸ் பூமரன்ங்க. உண்மையாகவே இது நடந்த விஷயந்தான். கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்கார் வந்து லியோ காஃபியே அப்போலேருந்து குடிச்சப்பாருங்க. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் நான் டீ தான் குடிச்சிருக்கேன், அதனால டீ தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்து டீ அடிக்டாக மாற்றிட்டேன் பார்த்துக்குங்க. ஆனாலும் அவர் வந்து அவங்க அம்மா வீட்டை போய் லியோ காஃபி குடிப்பார், நான் வந்து டீ தான் கொடுப்பேன். ஸோ ரீசன்ட் டேஸாக ஒரு 12 இயர்ஸ் அப்படியே போயிடுச்சு பார்த்துக்கோங்க. ரீசன்ட் டேஸாக வந்து எனக்கு வந்து திடீர்னு லியோ காஃபி குடிக்கணும் போலன்னு வாங்கிட்டு வர சொல்லி போட்டோம், குடிக்க ஆரம்பித்தோம். எனக்கு அந்த டிகாஷன் காஃபி வந்து இந்த லியோ காஃபியில் கலந்து குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். திக்காக அப்படி டேஸ்ட் வாயிலே நிற்கும். அந்த சந்தானம் சொல்லுவோம் அவ்வளோ அப்படி நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஸோ ரீசன்ட் டேஸாக இது ரொம்ப அடிக்டாகவே ஆகிட்டேன் நான். இங்கே லோக்கலில் பார்த்திங்கன்னா இந்த லியோ காஃபியை நம்ம வந்து 1/4 கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா மண் மாதிரி இருக்குது. அந்த மயிலாப்பூரில் அவங்க கிரேடு என்ன கலப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏபி கால் சொன்னோன்னா ஒரு 1/4 கிலோ கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 10 நாளைக்கு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு வரவே வரல. நிஜமாகவே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மா எல்லாருமே லோட்டா நிறையா தான் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி அப்போலேருந்து எங்களுக்கும் பழகி அவங்களும் பழகியிருக்காங்க. அது போல் தான் இப்போ நான் வந்து இந்த லோட்டா நிறையா குடித்தா மட்டும்தான் எனக்கு உள்ளே போகும். என் பசங்களும் அதே மாதிரி மாறிட்டாங்க.